இங்க ஒருத்தர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வீட்டு வாசல்ல ஆல்கஹாலை ஊத்திட்டு போறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனதும் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த உலகமே இப்போ ஒரு விதமான வைரஸால பாதிக்கப்பட்டு 90% பேருக்கு மேல ஜாம்பியா மாறிடுறாங்க. சோ நைட் ஆனதுமே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இவர் வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் ஆல்கஹால் ஊத்திட்டு போறாரு. அதுல மீதி இருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த வைரஸ்க்கு எதிரான இம்யூனிட்டியோட தான் இருக்காங்க. சோ அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் இந்த இடத்துல தங்கி இருக்காரு. ஆனா இவருக்கு அந்த இம்யூனிட்டியோட தான் இருக்காருன்னு இவருக்கே தெரியாம தான் இருக்காரு. இப்ப இவருக்குன்னு இருக்கிறது அவர் கூட இருக்க அந்த நாய் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் இவருக்கு போர் அடிக்குதோ அப்பெல்லாம் சிட்டிக்கு நடுவுல போய் நின்று கால்ஃப் விளையாடுறாரு. ஏன்னா இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட ஜாம்பிஸ்க்கு சன்லைட்னாலே ஆகாது. அதனாலதான் அதுங்க நைட்ல மட்டும்தான் வெளியில வரும். அதை இவரோட சான்ஸா யூஸ் பண்ணிட்டு இவருக்கு தேவையான எல்லா பொருளையும் பகல்ல வாங்கிட்டு நைட் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அந்த ஊர்லயே இவர் மட்டும் தான் இப்போ மீதி இருக்கிறாரு. என்னதான் இவர் மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக பகல சுத்திட்டு இருந்தாலும் அந்த வைரஸ்க்கான மருந்தை கண்டுபிடிக்க வேலையை மட்டும் இவர் விடாம தான் இருக்காரு. அதுக்காகவே நிறைய எலியை புடிச்சிட்டு வந்து இவர் கண்டுபிடிச்ச ஆன்டிடோட போட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இவ்வளவு வருஷமா இவர் கஷ்டப்பட்டதுக்கு பலனா கிளைமேக்ஸ்ல அதுக்கான மருந்தையும் இவர் கண்டுபிடிச்சிடறாரு.